ராமசாமி நாயக்கரை வந்து தோல்ல தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு கும்பல், ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற கும்பல் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரே, அதுவும் கூட்டணி கட்சி தோழமை கட்சியில இருக்கிறவரே சொல்லிட்டாரே, அதாவது தன்னைத்தானே ஒரு கொத்தடிமையா வச்சிட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிறது டிஎம்கேக்கு பயங்கரமான எரிச்சல். நேற்றுக்கு பயங்கரமான கடுப்புல இருந்திருக்கிறாங்க. அதாவது டிஎம்கே தலைமை டிஎம்கேயை விட அதிகமாக டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கறவங்க, இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறவங்க டிஎம்கேலே ஜாஸ்தி கிடையாது. செல்வ பெருந்தகை தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. காமராஜ் ஆட்சிங்கிறாரு, ராமராஜ்யம் அப்படிங்கிறாரு, சமூக நீதி காவலர்கள் அப்படிங்கிறாரு. இப்ப கூட சொன்னாரு, பட்டியல் இனத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆட்சி அப்படிங்கிறாரு. நான் கேக்குறேன், எங்க உறுதுணையா இருக்குன்றீங்க சொல்லுங்க பாக்கட்டும். நேத்து சேகர் பாபு என்ன பேசினாருங்கிறத சொல்லுங்க. என்ன சொன்னார் அவரு? ராஜா கூட பேசும்போது, உன்னுடைய சமூக பாசத்தை உன் ஏரியால வச்சுக்க, எங்கிட்ட கொண்டு வர வேண்டாம், என் ஏரியா கொண்டு வர வேண்டாம் அப்படி சொன்னாரா இல்லையா? டிஎம்கே ஜாதி அரசியலை மட்டும்தான் செய்யும், மத அரசியலை மட்டும்தான் செய்யும். மத அரசியல் எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா, பாஜக உள்ள வந்துடும், இந்துக்கள் விழிப்புணர்வு பெற்று விடுவார்கள், இந்துக்களுடைய கை ஓங்கி விடும், RSS உள்ளே வந்து விடும், இப்படி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல், இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவார்கள் அப்படி எப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய மத உரிமை பறிக்கப்படும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள பயமுறுத்துவாங்க. டிஎம்கேல மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் இருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்களோ அந்தந்த ஜாதியினர் மட்டும்தான் அந்த மாவட்டங்கள்ல வேலை செய்ய முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? இது வந்து காலங்காலமா நடந்துட்டு வருது. கருணாநிதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜாதி கட்டமைப்பை அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள. அப்படி இருக்கும்போது, அதாவது பெரும்பான்மை சமூகத்தினர் வாக்குகள் இந்த ட்ரிப் நம்மளுக்கு விழாதுங்கிறது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும். உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்லி இருக்குது. ஓகே, அதனால அவங்க திருப்பியும் இந்து சமூகத்தை யாரும் தாக்கி பேசாதீங்களாப்பா அப்படின்ட்டு யார் சொன்னா? திருமாவளவனே சொன்னாரு. செல்வ பெருந்தகையினுடைய கட்சியில, காங்கிரஸ் கட்சியில ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அதாவது 75% காங்கிரஸ்காரங்க செல்வ பெருந்தகை வெளியே போகணும்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா இவர் வந்து டிஎம்கே கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு, டிஎம்கே கூட கூட்டணியில தொடரணும்னு ஆசைப்படுறாரு. 75% காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு திமுக அதை விரும்பவில்லை. ஏன்னா டிஎம்கேக்கு வந்து இந்த 4% வாக்குகள் ரொம்ப அவசியம். இந்த 4% வாக்குகள் இருந்தா தான் அவங்களுடைய வாக்குகள் அதிகரிக்கும். அப்போதான் காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதான் சார் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். இப்போ செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிட்ட ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் இனத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆட்சி திமுக ஆட்சி. குறிப்பாக முதல்வர் இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். துணை முதல்வரும் இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறார். ஆனால் 1-2 அதிகாரிகள் செய்யும் தவறுகளை தான் சுட்டி காட்டுகிறோம். இந்த அதிகாரிகளால் ஆட்சியில் நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக் கூடாது என்று வேதனையாக இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு விவகாரம் குறித்து செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அதிகாரிகளால களங்கம் வந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல ஆட்சியாளர்கள் எதுவும் செல்வ பெருந்தகை சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னீங்க, இரவும் பகலும் பாராமல் உழைக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. அது துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. துணை முதலமைச்சர் இரவும் பகலும் பாராமல் எங்க உழைக்கிறாரு? இன்ஸ்டாகிராம்ல உழைக்கிறாரா? கேட்கிறேன் நான் கேள்வி. எங்க உழைக்கிறாரு அவரு? இன்ஸ்டாகிராம்ல தான் ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்கு, பொம்பளைங்க படமா வந்துகிட்டு இருக்கு. இதுதான் உழைப்பா? சும்மா இருங்க நீங்க. அதாவது நேத்திக்கு என்ன ஆயிடுச்சு, செல்வ பெருந்தகை ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு. அந்த செம்பரம்பாக்கம் ஏரி சமாச்சாரத்துல ஒரு ட்விஸ்ட்.
அதாவது இதுக்கு ஒரு ஜாதி சாயத்தை பூசிட்டாரு. அவர் எங்க போனாலும் ஒரு ஜாதி சாயம் பூசுவாரு. நான் முதல்லயே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வல்லக்கோட்டை முருகன் டெம்பிள்ல என்ன ஆச்சுங்கிறது தெரியும். இதுக்கு முன்னாலேயும் பல்வேறு இடங்கள்ல அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு எதிராக பலர் வேலை பார்க்கறாங்கிற மாதிரிலாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த நேற்று அவர் பேசின பேச்சு வந்து டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான். ஏன்னா இவங்க வந்து சமூக நீதி பேசுறவங்க. ராமசாமி நாயக்கர், நான் பெரியாருன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அவரை பெரியாரே தந்தை எல்லாம் நான் கூப்பிடுறது கிடையாது. ராமசாமி நாயக்கர் தான் அவர் பேரு, அதை வச்சே நான் சொல்றேன். ஏன்னா அவங்க அப்பா வச்ச பேரு அது ராமசாமிங்கிறது. நாயக்கருங்கிறது அவருடைய ஜாதி பெயர், அதனால அது அப்படிதான் நான் சொல்லுவேன். ராமசாமி நாயக்கரை வந்து தோல்ல தூக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு கும்பல், ஜாதியை ஒழிக்கிறேன் அப்படிங்கிற கும்பல் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி அவங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரே, அதுவும் கூட்டணி கட்சி தோழமை கட்சியில இருக்கிறவரே சொல்லிட்டாரே. அதாவது தன்னைத்தானே ஒரு கொத்தடிமையா வச்சிட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிறது டிஎம்கேக்கு பயங்கரமான எரிச்சல். நேற்றுக்கு பயங்கரமான கடுப்புல இருந்திருக்கிறாங்க. அதாவது டிஎம்கே தலைமை சொல்றேன். சார், இப்ப நீங்க இவர் ஒரு இந்த மாதிரி வார்த்தை சொன்னதுக்கு. பயன்படுத்தினீங்கல்ல, கொத்தடிமை அப்படின்னு. காங்கிரஸ் திமுகவுக்கு ஆமா, கொத்தடிமையா மாறிடுச்சா? காங்கிரஸ் மாறல. காங்கிரஸ் தலைவர் தன்னை தானே ஒரு கொத்தடிமையா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாருல, அது டிஎம்கேயை விட அதிகமாக டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கறவங்க, இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறவங்க டிஎம்கேலயே ஜாஸ்தி கிடையாது, செல்வ பெருந்துக்கே தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. காமராஜ் ஆட்சிங்கிறாரு, ராமராஜ்யம் அப்படிங்கிறாரு, சமூக நீதி காவலர்கள் அப்படிங்கிறாரு. இப்ப கூட சொன்னாரு, பட்டியல் இனத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆட்சி அப்படிங்கிறாரு. நான் கேக்குறேன், எங்க உறுதுணையா இருக்குன்றீங்க சொல்லுங்க பார்க்கட்டும். நேத்து சேகர் பாபு என்ன பேசினாருங்கிறத சொல்லுங்க. என்ன சொன்னார் அவரு? ராஜா கூட பேசும்போது, உன்னுடைய என்னுடைய சமூக பாசத்தை உன் ஏரியால வச்சுக்க, என்கிட்ட கொண்டு வர வேண்டாம், என் ஏரியா கொண்டு வர வேண்டாம், அப்படி சொன்னாரா இல்லையா? சமூக பாசம்னா என்ன? ராஜா வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த பட்டியலின உன்னுடைய சமூகத்துக்கு மேல உனக்கு இருக்கிற அந்த ஆதரவு, அந்த மரியாதை, மதிப்பு எல்லாத்தையும் அங்க வச்சுக்கோ அப்படின்னாரு. சேகர் பாபுவோட மனசுல அந்த ஜாதி வன்மம் இல்லைன்னு சொன்னா இது வார்த்தைகளாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? தயாநிதி மாறன் என்ன பண்ணார் சார்? ஒரு 3 வருஷம் முன்னால, 3-4 வருஷம் முன்னால அவர் வந்து தலைமை செயலகத்தை போய் பாக்குறாரு. ஏடிஎம்கே பீரியட் தான் நினைக்கிறேன். அப்போ ஏடிஎம்கே கடைசி நாள். அப்போ அவர் போய் பாக்குறாரு. தலைமை செயலாளர் வந்து அவங்களுடைய கோரிக்கையை வாங்கிட்டு அப்படியே வச்சுவிட்டாரு. வெளியில வந்துட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னமோ நாங்க வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணினாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்னையா அர்த்தம்? பிற்படுத்தப்பட்டவர்களை இப்படிதான் நாங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுக்கிறாரா? அவங்களுடைய மனசுலயே இருக்கிறது தான் சார் அது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் டிஎம்கேல இந்த ஜாதி வன்மம்ங்கிறது பயங்கரமா இருக்கு. ராஜகண்ணப்பன் கதை தெரியுமா உங்களுக்கு? சேலத்துல ஒரு ஒரு ராமநாதபுரத்துல முதுகுளத்தூர்ல ஒரு பிடிஓ ராஜேந்திரன் அப்படின்னுட்டு அவர் பேச வரும்போது, நீ எஸ்சி தானே, ஷெட்யூல்டு காஸ்ட் தானே நீ அப்படிங்கிறாரு. என்ன அவசியம் இருக்கு? ஒரு அமைச்சர் அப்படி பேசலாமா? ஒரு அமைச்சர் இன்னொரு சக அதிகாரி கூட அப்படி பேசலாமா? நீங்க அமைச்சர் கரெக்ட், உங்களுக்கு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அது கரெக்ட். அவங்க வந்து அரசு ஊழியர், அப்படி நீங்க பேசலாமா? ஆர்எஸ் பாரதி என்ன சார்? சார் 1000 எக்ஸாம்பிள் என்னால கொடுக்க முடியும் சார் உங்களுக்கு. டிஎம்கே ஜாதி அரசியலை மட்டும்தான் செய்யும், மத அரசியலை மட்டும்தான் செய்யும். மத அரசியல் எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா, பாஜக உள்ள வந்துடும், இந்துக்கள் விழிப்புணர்வு பெற்று விடுவார்கள், இந்துக்களுடைய கை ஓங்கி விடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்து விடும், இப்படி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல். இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுவார்கள், அப்படி எப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய மத உரிமை பறிக்கப்படும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள பயமுறுத்துவாங்க. ஜாதியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பெரியாரை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பெரியார் உண்மையிலேயே பெரியார் வந்து ஜாதியை ஒழிச்சாராங்கிறது எனக்கு தெரியாது, கண்டிப்பா அது ஒழிக்கல. அவரால் ஜாதி அந்த தனாவ், அந்த அந்த ஜாதியினுடைய அந்த இது டென்ஷன் இருக்கு பாருங்க, அந்த டென்ஷன் தான் நம்ம சமூகத்துல அதிகரிச்சது. என்னைக்கு டிஎம்கே காரங்க பெரியார வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ, ராமசாமி நாயக்கரை கொண்டாட ஆரம்பிச்சாங்களோ, 1972க்கு அப்புறமா எம்ஜிஆர்,
எம்ஜிஆர் அண்ணாதுரை தூக்கிட்டு வந்த உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு போட்டுக்கிட்ட உடனே கருணாநிதி நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னுட்டு ராமசாமி நாயக்கரை தூசி தட்டி எழுப்பி விடுறாரு. அடுத்த வருஷம் ராமசாமி நாயக்கர் செத்தே போயிடுறாரு, அது வேற விஷயம். ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை இவங்க வந்து கட்டமைக்க ஆரம்பிச்சது. அவங்க வந்து ஜாதியெல்லாம் அழிக்கல, ஆனா ராமசாமி நாயக்கர் பேரை சொல்லி ஜாதி வன்மத்தை அதிகரித்தது டிஎம்கே. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இல்லை, இப்போ கனிமொழி. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. செல்வ பெருந்தகை அதிகாரிகளை தான் சொல்லியிருக்காரு. நீங்க ஏன் கட்சி ஆட்சியாளர்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அதிகாரிகளை நியமிக்கிறது இவங்க தானே சார். அதிகாரிகளை நியமிக்கிறது இவங்க தான், அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதும் இவங்க தான். நான் கேட்கவா? சைலேந்திர பாபு எந்த ஜாதி சொல்லுங்க? இஸ்லாமியர். எங்கிட்ட எங்கிட்ட இஸ்லாமியர். எங்கிட்ட இந்த வம்பெல்லாம் வச்சுக்க வேணாம். சைலேந்திர பாபு தேவர் சமூக, சாரி, நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா ஆர்.எஸ். பாரதி சொன்னாரா இல்லையா? சைலேந்திர பாபு டிஜிபியா ரிட்டையர் ஆன உடனே அவரை டிஎன்பிஎஸ்சி சேர்மனா போடுங்க போடுங்க, அவரு வந்து நாடாரு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னாரு? அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த அதிகாரிகளை கூட சார் கருணாநிதி காலத்திலேயே ஆரம்பிச்சதுதான் சார் இது. எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த ஜாதிகாரங்களை போடணும்னுட்டு இப்போ வந்து ஐபிஎஸ்ல ஐஏஎஸ்ல நிறைய இவங்கெல்லாம் வெளி மாநிலத்தவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல அவ்வளவுதான் இருக்கல. இங்கேயே எந்தெந்த ஜாதியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதான், எந்தெந்த ஜாதியை கலெக்டர் போடணும், எந்தெந்த ஜாதி டிஎம் போடணும், எஸ்பி போடணும், இது எல்லாமே ஜாதி அடிப்படையில் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கனிமொழி 2019 தேர்தல்ல அங்க இதுக்கு போறாங்க, தூத்துக்குடிக்கு போறாங்க. நான் நாடார் அப்படிங்கிறாங்க. என்ன அவசியம் இருக்கு? நாடார் சொன்னது மட்டும் இல்ல, உங்களுக்கு தான் தெரியுமா தெரியல, நீங்கெல்லாம் அப்போ நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்திருப்பீங்க. நாடார் சொன்னது மட்டும் இல்ல, தன்னுடைய இன்ஸ்டாகிராம் டிபியில என்ன பண்ணாங்க, அவங்க ட்விட்டர் டிபியில என்ன பண்ணாங்க தெரியுமா? ராமசாமி நாயக்கரனுடைய படத்தை அகற்றி பனைமரம் படத்தை வைத்துக் கொண்டார். என்ன அவசியம் இருக்கு? ராமசாமி நாயக்கரே வச்சுக்கிய நீங்க, தப்பு இல்லையே. நாடாருன்னு தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து வாக்கு வாங்கினது. அதே மாதிரி டிஎம்கேல மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 78 பேர் இருக்கிறாங்க. எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர்களோ அந்தந்த ஜாதியினர் மட்டும்தான் அந்த மாவட்டங்கள்ல வேலை செய்ய முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? இது வந்து காலங்காலமா நடந்துட்டு வருது. கருணாநிதி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜாதி கட்டமைப்பை அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு இருக்காங்க கட்சிக்குள்ள. இப்ப செல்வ பெருந்தகை ஏன் அப்படி சொல்லணும்? செல்வ பெருந்தகை வேணும்னே வந்து அவருடைய மனசிலேயே அந்த ஜாதி பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை அடிக்கடி அது வெளிப்படுறது நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, அவரு தான் எப்படி நம்ம இவர் சொன்னார் பாத்தீங்களா, நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார் பாத்தீங்களா, நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், இந்த இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டம் இருப்பதால் தான் நான் இன்று தலைமை நீதிபதியாக இருக்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு அவசியமே இல்லையே தமிழ். நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க அவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறீங்க, நாங்க உங்களை வந்து கடவுளா பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நான் எந்த ஜாதி அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அந்த லெவலுக்கு போகும்போது ஜாதி வித்தியாசம் மனசுலேருந்து போகணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அதுதான் செல்வ பெருந்தகைக்கு இருக்கல, அதுதான் சேகர் பாபுவுக்கு இருக்கல, அதுதான் இன்னைக்கு டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை ரிலேட்டபிளான இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நம்மளுடைய நேர்காணல்ல சேகர் பாபுக்கும் ஆர் ராசாவுக்கும் ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். அந்த விஷயத்திலையுமே ஜாதி ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த விஷயத்திலையுமே செல்வ பெருந்தைக்கு ஜாதி ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றீங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்க பார்க்க மாட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம்? திமுக கூட்டணியில தானே காங்கிரஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஜாதி பாகுபாடு அப்படிங்கிறது ஒரு பேரியரா இருந்துச்சு அப்படின்னா தேர்தலை எப்படி நிம்மதியா சந்திக்க முடியும்? நீங்க இதை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறீங்க. அது உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். இதனால உங்களுக்கு வந்து கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுமா அப்படின்னா, குழப்பத்தை விளைவிப்பதற்காகத்தான் இதை செய்யப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமயத்துல இதை பத்தி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஜாதி வன்மம் இருக்கு,
பிராமணர் எதிர்ப்பு இருக்கு, இந்து எதிர்ப்பு இருக்கு, அதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கையில வேலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே. அப்படி இருக்கும்போது, அதாவது பெரும்பான்மை சமூகத்தினர் வாக்குகள் இந்த ட்ரிப் நம்மளுக்கு விழாதுங்கிறது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும். உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்லியிருக்குது. ஓகே. அதனால அவங்க திருப்பியும் இந்து சமூகத்தை யாரும் தாக்கி பேசாதீங்களாப்பா அப்படின்ட்டு யார் சொன்னா? திருமாவளவனே சொன்னாரு. ஒரு 6 மாசம் முன்னால திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, தேவையில்லாமல் இந்துக்களை தாக்கி பேசாதீர்கள் அப்படின்னு சொன்னாரு. அதேதான் இவங்க டிஎம்கே காரங்க கொஞ்சம் சாஃப்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க அந்த சமயத்துல இவர் இதை தூண்டி விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாளைக்கு செல்வ பெருந்தகையினுடைய கட்சியில, காங்கிரஸ் கட்சியில ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அதாவது 75% காங்கிரஸ்காரங்க செல்வ பெருந்தகை வெளியே போகணும்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா இவர் டிஎம்கே கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு, டிஎம்கே கூட கூட்டணியில தொடரணும்னு ஆசைப்படுறாரு. 75% காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு திமுக அதை விரும்பவில்லை. ஏன்னா டிஎம்கேக்கு இந்த 4% வாக்குகள் ரொம்ப அவசியம். இந்த 4% வாக்குகள் இருந்தா தான் அவங்களுடைய வாக்குகள் அதிகரிக்கும். அப்போதான் காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதான் சார் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. நீங்க எவ்வளவுதான் பாஜக காரங்க, நரேந்திர மோடி, அமித்ஷா, யோகி இவங்க எல்லாம் நல்லது செஞ்சாலும் கூட, முத்தலாக் ரிமூவ் பண்ணாலும் கூட, வக்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு சமதர்மம் நிலைநாட்டினாலும் கூட, ஓசிக்கு சாப்பாடு போட்டாலும் கூட, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இஸ்லாமியர்கள் திருப்பியும் காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த அது என்ன, அவங்க டிஎன்ஏலே அந்த ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் டிஎம்கே காங்கிரஸ் தன் கூடயே இருக்கணுங்கிறத ஆசைப்படுது. காங்கிரஸ் விஜய் கட்சியோட போச்சுன்னு சொன்னா டிஎம்கே 30 இடங்கள்ல கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது டிஎம்கே தலைமைக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல டிஎம்கே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய், ஏடிஎம்கே, பிஜேபி இது எல்லாம் நடந்துச்சுன்னா பாருங்க, விஜய் இன் ஆல் ப்ராபபிலிட்டி என்டிஏக்குள்ள வரமாட்டார் அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். இன்கே ஒருவேளை அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அப்போவும் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சவால் தான். ஏன்னா விஜய் உள்ள வந்துட்டார் சொன்னா டிஎம்கேக்கு 50% வாக்குகள், 34% வாக்குகள் சென்ற தேர்தலில் இருந்தது. இந்த தேர்தலில் அவங்களுக்கு 25% வாக்குகளுக்கு மேல இருக்கிறதா தெரியல எனக்கு. நாங்க போட்ட சர்வே படி 25-26% தான் அவங்களுடைய வாக்குகள். அதுல 10% வாக்குகள் இந்த பக்கம் போயிடும். விஜய் கூட்டிக்கு போயிடுவாரு. கிறிஸ்தவ வாக்குகள் ஒட்டு மொத்தமா அங்க போயிடும். காரணம் என்னன்னு சொல்றேன். கிறிஸ்தவர்கள் பத்தி எனக்கு கிறிஸ்தவர்களுடைய மத்தியில ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் கேரளாவில் நடந்ததுதான். கேரளாவில் அந்த முனம்பம் அப்படிங்கிற இடத்துல 600 ஏக்கர், ஒரு 60 கிறிஸ்தவ குடும்பங்கள் 600 ஏக்கர் நிலம், அவங்களுடைய நிலத்தை வக்ஃப் போர்டுல எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கேரளா ஹைகோர்ட் சொல்லிச்சு, தவறு, இது அவங்களுக்கு தான் உரிமை இருக்குன்ட்டு கிறிஸ்தவர்களுக்கு வாபஸ் கொடுத்தாங்க. அதுக்கு முக்கிய காரணமே கேரளத்துல இருக்கிற பாஜக தான். அந்த தலைவர்கள் தான் ஒட்டு மொத்தமா கூட நின்று நான் உங்களுக்கு வாங்கி தரோம் சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிக்க வச்சு கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு இஸ்லாமியர்கள்னால ஏற்பட்டு இருக்கிற அச்சுறுத்தல், இந்த நில ஜிஹாத் அப்படிங்கிறோமே, லேண்ட் ஜிஹாத், அந்த ஒரு காரணத்தினால கிறிஸ்தவர்கள் பயங்கரமான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். கேரளாவில் நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலும் கிறிஸ்தவ சபைகள்ல அவங்க முதல்ல இதை பத்தி தான் பேசுவாங்க. உங்களுடைய பெண் குழந்தைகளை ஜாகிரதையா வச்சுக்குங்க, லவ் ஜிஹாதுல விழுந்துடாம பாத்துக்குங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எவ்ரி சண்டே மாஸ்ல இது கேரளா சர்ச்சுகள்ல இது சொல்லப்படுகிறது. அதனாலதான் விஜய் கூட இவங்க எல்லாம் போயிடுவாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம். இஸ்லாமியர்கள் மட்டும்தான் டிஎம்கேல நிற்கும், காங்கிரஸ் நிற்கும். ஆனா டிஎம்கே காங்கிரசினுடைய வாக்கு விகிதம் பயங்கரமாக சரிந்து விடும். விஜய், ஏடிஎம்கே, பாஜக, பிஎம்கே, டிஎம்டிகே இந்த 5 கூட்டணிகள் பிளஸ் சின்ன சின்ன உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து சொன்னா 60% அவங்களுக்கு வாக்கு விகிதம் வரும். 40% தான் இவங்களுக்கு வரும். டிஎம்கே 1991 எவ்வளவு அடி வாங்கிச்சோ, அதாவது 2 இடத்த தான் ஜெயிச்சாங்க. ஒன்னு துறைமுகம், இன்னொன்னு சென்னைக்குள்ள வேற ஏதோ ஒரு இடம். மு கருணாநிதி ஜெயிச்சாரு 700 வாக்குகள் வித்தியாசத்துல. மு கருணாநிதி அந்த சட்டசபை வெற்றியை தியாகம் பண்ணினார். அவர் வேண்டாம், நான் சட்டசபைக்கு போகல அப்படின்னுட்டு.
ஓகே. அதே மாதிரி 2011 ஜெயலலிதா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்தார் பாத்தீங்களா? அந்த மாதிரியான தோல்வியை நோக்கி இன்னைக்கு டிஎம்கே போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தாலதான் இதை ஒரு தனக்கு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாமே சொல்லி செல்வ பெருந்தகை மீண்டும் மீண்டும் இந்த ஜாதி வெறியை தூண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் பாக்கிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.